வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ. டிசம்பர் 18 இன்னைக்கு யூஎன் அரபிக் லாங்குவேஜ் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே ஐக்கிய நாடுகள் சபையால் உருவாக்கப்பட்டு வந்திருந்தால் இந்த அரபிக் லாங்குவேஜ் எடுத்தோம்னு வச்சிங்களேன், இது கிட்டத்தட்ட 4000 வருஷத்துக்கு முன்னாடிலேருந்து பழமையான ஒரு லாங்குவேஜாக இருக்குது. அப்போதுலேருந்து இந்த மக்களால் பேசப்படுது. பட் உண்மையாகவே சரிவர இது எப்போ எப்படி உருவாச்சு அப்படின்றதுக்கான சரியான வரையறைகளில் இப்போ வரைக்கும் அதை கண்டுபிடிச்சி தான் இருக்கிறாங்க. அப்படி கண்டுபிடிச்ச சில இன்ஃபர்மேஷன் வச்சு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, எகிப்து, கிரேக்கு இந்த மாதிரியான பகுதிகளில் இந்த ஆப்ரோசியாட்டிக் லாங்குவேஜஸ் சொல்லுவாங்க. அதனுடைய பிரிவுகளாக ஒரு 400 லாங்குவேஜ் இருக்குது. அதனுடைய ஒரு கிளையாக இது தோன்றிருக்கலாம். கிட்டத்தட்ட 4000 வருஷத்துக்கு முன்னாடிலேருந்து அதுக்கும் முன்னாடி இருக்கக்கூடிய மக்கள்லாம் இதை பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்ற கான்செப்ட். சஹாரா, ஆர்ன் ஆஃப் ஆஃப்ரிக்கா இந்த மாதிரியான பகுதிகள் அதிகமாக பேசியிருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ இப்போ நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்க இந்த அரபிக் லாங்குவேஜ்லாம் பார்த்தீங்கன்னா கிளாசிக்கல் அரபிக்கு, அதுக்கப்புறம் அதில் இன்னும் நிறைய நவீனத்துவப்படுத்தப்பட்ட அரபிக், இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 1ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறமா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாறி இருக்குது அப்படின்ற கான்செப்ட்லாம் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வட ஆஃப்ரிக்கா, மத்திய கிழக்கு பகுதிகள்லாம் இப்போ அது அதிகமாக பேசக்கூடிய ஒரு லாங்குவேஜாக வச்சிருக்கிறாங்க. அண்ட் இந்த இஸ்ரேலில் கல்வெட்டுகளை கண்டுபிடிச்சி எடுத்தாங்க. அப்போது இந்த காம் அல்லாஹே அப்படின்ற ஒருத்தரால் செதுக்கப்பட்ட ஒரு 3 வரி நிறைந்த ஒரு கவிதையானது இந்த இஸ்ரேலில் கிடச்சிது. அதன்படி பார்த்தீங்கன்னா இது 2000 வருஷத்துக்கு முன்னாடிலேருந்து இந்த கல்வெட்டுகள் இருக்குது அப்படின்ற ஒரு கான்செப்ட். அதை தொடர்ந்து ஏகப்பட்ட இடங்கள் அந்த கல்வெட்டுகள்லாம் கண்டுபிடிக்கப்படுச்சு. அண்ட் இந்த அரபிக் லாங்குவேஜ் அப்படின்ற ஒரு பெரிய ரெவல்யூஷன் பார்த்தீங்கன்னா 8ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறமா நிறைய நாடுகளில் இது பரவி எல்லாரும் பேசக்கூடிய ஒரு லாங்குவேஜாக மாறி இருக்கான். அப்படி நம்ம பார்க்க போனால் கிட்டத்தட்ட 32 வெரைட்டிஸில் இந்த லாங்குவேஜஸ் இருக்குது. அண்ட் 27 நாடுகளில் அதிகாரப்பூர்வமான லாங்குவேஜாக இருக்குது. இன்றைக்கி உலகத்திலே பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ், ஃப்ரெஞ்சுக்கு அடுத்தபடியாக 3வது அதிகாரப்பூர்வமான லாங்குவேஜஸாக வச்சிருக்கக்கூடிய முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு லாங்குவேஜாக இந்த அரபிக் இருக்குது. அண்ட் இந்த லாங்குவேஜ் இன்னைக்கு 290 மில்லியன் மக்கள் தாய்மொழியாக வச்சுருக்காங்களா, 420 மில்லியன் மக்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க. இஸ்லாமத்தினுடைய வழிபாட்டு மொழியாக கிட்டத்தட்ட 1.6 பில்லியன் மக்கள் இதை ஃபாலோ பண்ணிருக்காங்க அப்படின்னு ஏகப்பட்ட பெருமைகளோடய இருக்கக்கூடிய ஒரு லாங்குவேஜ் தான் இந்த அரபிக் லாங்குவேஜ். இந்த லாங்குவேஜ் 1973 இங்கிலீஷு, ஃப்ரெஞ்சு, ஸ்பானிஷு, ரஷ்யா, சீனாவுக்கு அடுத்தபடியாக நம்ம ஐக்கிய நாடுகள் சபை என்ன பண்ணாங்க, இதை அவங்களுடைய அலுவல் மொழியாகவும் ஏற்றுக்கிட்டாங்க. அப்படி ஏற்றுக்கிட்ட அந்த நாளை தான் இன்னைக்கு யூஎன் அரபிக் லாங்குவேஜ் டே அப்படின்னு சொல்லிட்டு அதை சிறப்பிக்கக்கூடிய ஒரு நாளாக சர்வே பண்ணுறாங்க டிசம்பர் 18. இன்னைக்கு இன்டர்நேஷனல் மைக்ரன்ஸ் டே அப்படின்னு சொல்லி ஒரு டேங்க. இதுவும் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய ஒரு அனுசரிப்பு தான். 1990 ஜென்ரல் அசம்பிளி நடந்த சமயத்தில் இந்த மாதிரி நாடு கடத்தப்படக்கூடிய மக்களுக்காகவும் அவங்களுடைய வாழ்வாதாரமும் ஏகப்பட்ட பேர் தன்னுடைய சொந்த உடைமைகள் எல்லாத்தையும் இழந்துக்கிட்டு வராங்க இல்லையா, அவங்களுக்குன்னு ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த ஒரு அசம்பிளியில் பேசப்பட்டுச்சு. அது 2000 ஒரு அதிகாரப்பூர்வமான ஒரு நாளாகவும் நிறுவப்பட்டுச்சு. அண்ட் இன்னைக்கு உலகம் முழுக்க பார்த்தீங்கன்னா இந்த இடம்பெயர்ந்து போதல் அப்படின்ற ஒரு கான்செப்ட் ஒரு கட்டாய ரீதியாக, ஒரு அரசியல் ரீதியாக அங்கே ஏற்படக்கூடிய பிரச்சனைகளால் மக்களே அந்த நாட்டை விட்டு வெளில வருது அப்படின்ற ஒரு கான்செப்ட்னாலும், இன்னொரு பக்கம் கட்டாயப்படுத்தல் மூலமாக மக்களை அங்கேருந்து அப்படியே அகற்றுறது அப்படின்ற கான்செப்டில் இந்த வேர்ல்டு வார்லாம் நடந்த சமயத்தில் நிறைய நடந்துகிட்டே இருந்தது. அண்ட் இப்போவே பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வார்லாம் அந்தளவுக்கு வேர்ல்டு வார்லாம் இல்லாத இந்த காலகட்டத்திலே 2014 கணக்குப்படி கிட்டத்தட்ட 19 மில்லியன் மக்கள் இந்த மாதிரி இடம்பெயர்ந்துருக்காங்களாம். இந்த மாதிரியான இடப்பெயர்வு மட்டும் இல்லாமல் சில பேர் தன்னுடைய வாழ்வாதாரத்துக்காகவே வேறு நாட்டுக்கு போயிட்டு வேலைலாம் செய்வாங்களே, அந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. எல்லாமே மில்லியன் கணக்கில் தாங்க வரும். இப்போ 2018 ஒரு கணக்கெடுப்பு நடந்தது. அதாவது வெறும் இந்த இடம்பெயர்தல் அப்படின்றது ஜஸ்ட் லைக் தட் கிடையாது. இது ஒரு நாட்டுக்கு போயிட்டு அங்கேருந்து நிறைய விதமான பொருளாதார ரீதியாக மாற்றங்களை நாட்டுகளில் ஏற்படுத்தும். அதுக்கான ஒரு விஷயந்தான் இது. 2018 நடந்த ஒரு கணக்கெடுப்பு படி பார்த்தீங்கன்னா, வெளிநாட்டில் இருந்து அவங்களுடைய சொந்த நாடுகளுக்கு பணம் அனுப்புறது அப்படின்ற பட்டியலில் ஃபர்ஸ்ட் இடத்துல இந்தியா இருக்குது. 2வது இடத்துல சீனா, 3வது இடத்துல பிலிப்பைன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நாடுகளுடைய பட்டியல் நீளுது. இப்படி இந்த இடம்பெயர்தல் மூலமாக ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அண்ட் இதனால் பாதிக்கப்படக்கூடிய மக்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட், இது எல்லாத்தையும் உள்ளே வச்சு தான் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் மைக்ரன்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேவை அனுசரிக்கிறாங்க டிசம்பர் 18. நெக்ஸ்ட் இன்னைக்கு யூனிவர்சிட்டி யூனிட்டி டே அப்படின்னு சொல்லிட்டு ஈரானில் ஒரு டேங்க. இது மதசார்பற்ற கல்வி நிறுவனங்களையும் அண்டு மதசார்புடைய கல்வி நிறுவனங்களையும் ஒரு ஒற்றுமையை உருவாகணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான். டோட்டலாக இதோட ஹிஸ்ட்ரி என்ன அப்படின்னு எடுத்தால் நம்மளுக்கு புரியும் என்ன கான்செப்ட்னு. 1851 பார்த்தீங்கன்னா டார் உல்ஃபுனைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பல்கலைக்கழகத்தை அப்போ பிரதம மந்திரியாக அந்த பர்சனை உருவாகினார். இதன் மூலமாக புவியியல், பொறியியல், மருத்துவம், இராணுவம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் படிக்கிறதுக்காக பசங்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு பல்கலைக்கழகம் தான். அதை தொடர்ந்து 1934 தெஹ்ரானில் ஒரு பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட்டுச்சு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மத சார்பற்ற பல்கலைக்கழகங்கள். இந்த மாதிரி 1977 கணக்குப்படி கிட்டத்தட்ட 16 மதசார்பற்ற பல்கலைக்கழகங்கள் ஈரானில் இருந்துச்சு. ஆனால் 1980 ஆயதுல்லா கோமேனியின் பதவியெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் அவர் என்ன பண்ணுறது, இந்த கலாச்சாரத்தில் ஒரு பெரிய புரட்சியை கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மதசார்பற்ற பல்கலைக்கழகம் இருக்கக்கூடாது, எல்லாமே மதசார்புடையதாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் சில விஷயங்களை முன் வச்சார். அது மூலமாக பார்த்தீங்கன்னா நிறைய பேராசிரியர்களை பணி நீக்கம் பண்ணிவிட்டு ஆல்ரெடி படிச்சுட்டு இருக்க பசங்களாம் வந்து பழைய ஆட்சிக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி அவங்களையும் அந்த பல்கலைக்கழகத்தை விட்டு நீக்கிறது, இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருந்தது. 1983 கிட்டத்தட்ட 3 வருஷமாக பார்த்தீங்கன்னா இந்த பல்கலைக்கழகங்களை மூடவும் பட்டுச்சு. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கம் இந்த பிரச்சனைலாம் ஸ்டார்ட் ஆன சமயத்தில் 1979 எதிர்கட்சி சார்ந்த ஒரு 4 பேர் என்ன பண்ணாங்க, இதுக்காக போராட்டங்கள்லாம் பண்ணாங்க. அவங்க 4 பேரை கொலையும் பண்ணிட்டாங்க. இந்த ஒரு நிகழ்வு நடந்த நாள் தான் இவங்க சூஸ் பண்ணியிருக்காங்க. இதன்படி இப்போ என்ன பிளான் அப்படின்னா, இந்த யூனிவர்சிட்டி எல்லாமே ஒரு மத சார்பற்ற கல்வி நிறுவனங்களுக்கும் அண்ட் அரசுக்கும் ஒரு பெரிய ஒரு ஒற்றுமையும் எந்த ஒரு மத நல்லிணக்கத்தோடு இருக்கணும் அப்படின்ற ஒரு கான்செப்டை முன் வச்சு தான்
யூனிவர்சிட்டி யூனிட்டி டே அப்படின்னு சொல்லிட்டு ஈரானில் ஒரு டே அனுசரிக்கிறாங்க டிசம்பர் 18. நெக்ஸ்ட் இன்னைக்கு இன்குவாலா டே அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்ட் வதனியில் ஒரு டே. இந்த ஈஸ்ட் வதனி அப்படின்றது ஸ்வாசிலேண்ட் அப்படின்றத இப்போ மாற்றிருக்காங்க அப்படின்ற ஒரு கான்செப்ட் நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். இந்த பிளேஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டு விழாக்கள் தான் ரொம்ப பெருசு. ஒன்று நாணல் நடனம், எல்லாருமே சேர்ந்து ஆடக்கூடிய ஒரு நாணல் நடனத்தை பற்றி நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துருப்போம். அது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த இன்குவாலா அப்படின்றது, இது வந்து அந்த சங்கராந்தி, அதாவது அந்த காலநிலை மாற்றங்கள் மூலமாக இப்போ அவங்களுக்கு அறுவடை நாள், அதை தான் அவங்க அப்படியே பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுறாங்க. இதை பெல்வெண்டா அப்படின்னு சொல்லக்கூடிய மக்கள், அதுவும் இந்த கடலினுடைய மக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, அவங்க தான் இதை பாதிரியர்களாக இருந்து அவங்க இதுக்கான டேட்லாம் எப்போ வரணும், எப்போ இந்த அறுவடை நாள், இது எல்லாத்தையுமே அவங்க தான் டிசைட் பண்ணுறாங்க. அவங்க தான் இந்த பஞ்சாங்கம் பார்த்து, இந்த ஜாதகம் பார்த்து, ஜோசியம் பார்த்து, இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் அவங்க பண்ணி அவங்களுடைய முறைப்படி இந்த டேட்டை சூஸ் பண்ணுறாங்க. அதனால் இந்த டேட்டுன்றது அவங்களுடைய கணக்கில் விடப்பட்ட ஒன்று தான். அப்படி இந்த வருஷம் இந்த டேட்டில் வந்துருக்குது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு நாளாக, அறுவடை நாளாக, இன்றைக்கி அவங்களுடைய தலைவனை கொண்டாடக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி இன்குவாலா டே அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்ட் வனையில் பயங்கரமான ஒரு செலிப்ரேட் பண்ணுறாங்க டிசம்பர் 18. நெக்ஸ்ட் இன்றைக்கி ரிப்பப்ளிக் டேவை நைஜர் செலிப்ரேட் பண்ணுறாங்க. இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்சுக்காரங்க இருந்த சமயத்திலேயே உங்களுக்கு ஒரு தன்னாட்சியான ஒரு பகுதியாக அறிவிச்சாங்க. அப்போ ஒரு அரை தன்னாட்சி பகுதியாக தான் ஹமாடி டியோரி அப்படின்ற ஒரு பர்சனுடைய தலைமையில் 1958 இவங்களுக்குன்னு ஒரு குடியரசு நிறுவப்பட்டுச்சு. ஆனால் அதுக்கப்புறமா பிரான்ஸ்கிட்டேருந்து முழுமையாக 1960 இவங்களுக்கு சுதந்திரன்றது கிடச்சிது. பட் இருந்தாலும் அந்த முதல் டைமாக அந்த ஒரு ரிப்பப்ளிக் உங்களுக்கு கிடச்சதில்ல, அப்படியா ஒரு பதவி ஏற்ற அந்த ஒரு நாளை தான் 2005 ஒரு பெரிய விடுமுறையோட நீ ரிப்பப்ளிக் டே அப்படின்னு சொல்லிட்டு நைஜர் ஒரு டேவை செலிப்ரேட் பண்ணுறாங்க டிசம்பர் 18. நெக்ஸ்ட் இன்னைக்கு நேஷனல் டேவை கத்தார் செலிப்ரேட் பண்ணுறாங்க. இது 1878 அமீர் ஜாசிம் பின் முகமது அல்தானி அப்படின்றவங்க பதவி ஏற்றாங்க. இது ஒட்டமோன் பேரரசு ஐக்கிய ராஜ்யமும் ஒத்துக்கிட்டு அதன் மூலமாக இவங்களுக்கு ஒரு சுயராஜ்யம் அப்படின்றது கிடச்சிது. அப்படி அந்த சுயராஜ்யம் மூலமாக இவர் பதவி ஏற்ற அந்த நாளை தான் இன்றைக்கி செலிப்ரேட் பண்ணுறாங்க. இது ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 3 இருந்தது. அப்போ இங்கிலாந்துகிட்டேருந்து இவங்க சுதந்திரத்தை வாங்கின அந்த நாளை தான் செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அந்த டேட்டுன்றது அப்படியே மாற்றப்பட்டு இப்போ அந்த அமீர் ஜாசிம் பின் முகமது அல்தானி அவர்கள் பதவியேற்ற அந்த நாளை செலிப்ரேட் பண்ணுறாங்க நேஷனல் டே அப்படின்னு சொல்லி கத்தாரு. இறந்த காலம் எதிர்காலத்தினுடைய பிரதிபலிப்பு தான் நிகழ்காலம். நிகழ்காலத்தில் நம்ம எதையும் புதுசாக உருவாக்குறதும் இல்லை, நம்மளை மீறி எதுவும் செயல்படுறதும் இல்லை. குழப்பத்திற்குரிய வரிகள் தான், ஆனால் குழம்பியவர்கள் மட்டுமே உணர்ந்து புரியக்கூடிய வரிகள். மறுபடியும் நாளைக்கு சந்திக்கிறத நாங்கள் பாண்டியன் பார்த்துட்டு இருக்கேன். இந்த நிகழ்ச்சி இன்ட்ரெஸ்டிங்.